ராஜன் மற்றும் இந்துவின் திருமணத்திற்கு 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. உலகின் பார்வையில் அவர்கள் ஒரு சிறந்த தம்பதியினர். ராஜன் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் துணைத் தலைவராகவும் இந்து ஒரு கல்லூரி பேராசிரியராகவும் இருந்தனர். அவர்களிடம் செல்வம், அந்தஸ்து, ஆடம்பரமான வீடு என அனைத்தும் இருந்தது. குறை என்று இருந்தது ஒரே ஒரு குழந்தை மட்டுமே. எண்ணற்ற வேண்டுதல்கள், IVF சிகிச்சையின் வலிகள் மற்றும் மருத்துவமனை அலைச்சல்களுக்கு பிறகும் தொட்டில் காலியாகவே இருந்ததால் இந்து இந்த முழுமையின்மையை தனது விதியாக ஏற்றுக்கொண்டிருந்தாள். அவர்களின் வாழ்க்கை ஒரு அமைதியான ஏரியைப் போல இருந்தது. ஆனால் அந்த அமைதி தங்கள் வாசலில் வந்து கதவை தட்டவிருந்த ஒரு பயங்கரமான புயலுக்கு முந்தைய அமைதி என்பது அவர்கள் இருவருக்குமே தெரியாது. மாலை 7 மணி ஆகியிருந்தது. செய்தி சேனலில் சென்னை வேலூர் விரைவு சாலையில் நடந்த ஒரு கோர பேருந்து விபத்து குறித்த பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. சம்பவ இடத்திலேயே 15 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்து சோபாவில் அமர்ந்து டீ பருகி கொண்டிருந்தாள். அப்போது ராஜனின் ஃபோன் அடித்தது. ஃபோனை எடுத்தவுடன் அவன் படுக்கையறைக்கு சென்றான். 10 நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வந்தபோது அவனது முகத்தின் நிறமே மாறியிருந்தது. நெற்றியில் வியர்வை, கைகள் நடுங்கின. நான் இப்போதே வேலூர் செல்ல வேண்டும். ராஜனின் குரலில் ஒருவித அவசரம் இருந்தது. வேலூரா? ஆனால் இந்த நேரத்தில் ஏன்? என்ன நடந்தது என்று டிவியை மியூட் செய்துவிட்டு இந்து கேட்டாள். ஒரு விபத்து. எனக்கு தெரிந்த ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது. போலீசாரிடமிருந்து ஃபோன் வந்தது. ராஜன் தன் பார்வையை தவிர்த்தான். ராஜனின் நிலையை பார்த்தால் விஷயம் தீவிரமானது என்று புரிந்து கொண்டதால் இந்து அதற்கு மேல் கேள்விகள் கேட்கவில்லை. ராஜன் இரவிலேயே கிளம்பி சென்றான். அடுத்த 48 மணி நேரம் இந்துவிற்கு மிகுந்த தவிப்பு நிறைந்ததாக இருந்தது. ராஜனின் ஃபோன் ஒன்று சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அல்லது அவன் நான் பிறகு பேசுகிறேன் என்று கூறி ஃபோனை துண்டித்து விட்டான். 3வது நாள் மதிய வேளையில் வீட்டு கதவு தட்டப்பட்டது. இந்து கதவை திறந்தபோது எதிரே ராஜன் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. ஆனால் இந்துவின் பார்வை ராஜன் மீது நிற்கவில்லை. அவளது பார்வை ராஜனின் கால்களுக்கு பின்னால் ஒட்டி கொள்ள முயன்ற அந்த பயந்து போன குழந்தையின் மீது போய் நின்றது. அவன் ஒரு 7 வயது சிறுவன். அவனது நெற்றியில் கட்டு போடப்பட்டிருந்தது. கண்களில் ஆழ்ந்த பயம் இருந்தது. தன் உலகின் கடைசி ஆதரவு அது என்பது போல அவன் ராஜனின் கையை அவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தான். இது யார் ராஜன்? இந்துவின் குரலில் ஒரு அறியப்படாத பதற்றம் இருந்தது. ராஜன் கதவை உள்ளிருந்து தாளிட்டான். குழந்தையை சோபாவில் அமர வைத்துவிட்டு தானே தரையில் முழங்காலிட்டு இந்துவின் எதிரே அமர்ந்தான். இந்து, என்னை மன்னித்துவிடு. ராஜன் விக்கி விக்கி அழுது கொண்டே கூறினான். இது யார் என்று கேட்டேன். இந்து பின்னால் நகர்ந்தாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? திருமணமான 3வது ஆண்டில் நமக்கு அந்த பயங்கரமான சண்டை வந்ததே. நாம் 6 மாத காலம் பிரிந்திருந்தோமே. ராஜன் விசும்பியவாறே கூறினான். அந்த நேரத்தில் என் அலுவலகத்தில் மீரா என்ற ஒரு பெண் இருந்தாள். நான் மன அழுத்தத்தில் இருந்தேன். அவள் எனக்கு ஆதரவாக மாறினாள். மேலும் ஒரு இரவில் அறை முழுவதும் அமைதி கவ்வியது. இந்துவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. மீரா அந்த பேருந்தில்தான் இருந்தாள் இந்து. அவள் இப்போது உயிரோடு இல்லை. போலீசாருக்கு அவளது பையில் இருந்து ஒரு டைரி கிடைத்தது. அதில் என் நம்பர் இருந்தது. மேலும் ராகுல் என் மகன் என்றும் எழுதப்பட்டிருந்தது. இந்துவிற்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது. அவள் திறந்த கண்களுடன் அந்த பயந்த குழந்தையை பார்த்தாள். பின்னர் தரையில் முழங்காலிட்டு அமர்ந்திருந்த தனது கணவனை பார்த்தாள். சில வினாடிகள் அவள் ஒரு உயிரற்ற சிலையைப் போல நின்றாள். பின்னர் அவளது தொண்டையிலிருந்து ஒரு பயங்கரமான குரல் வெளிப்பட்டது. உன் மகனா? இந்துவின் குரலில் ஒருவித அதிர்வு இருந்தது. ராஜன் அழுது கொண்டே இந்துவின் கால்களை பிடிக்க முயன்றான். இந்து, என்னை மன்னித்துவிடு. என்னை தொடாதே. இந்து அதிர்ந்து பின்னால் நகர்ந்தாள். குழந்தை நடுங்கும் அளவுக்கு அவ்வளவு சத்தமாக கத்தினாள். உடனே அந்த சிறுவன் தனது காதுகளை மூடிக்கொண்டான். 10 ஆண்டுகள்,
முழு 10 ஆண்டுகளாக நான் இங்கே குழந்தைக்காக மருத்துவமனைகளில் அலைந்து கொண்டிருக்கிறேன். நீயோ என் முதுகிற்கு பின்னால் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன் இரத்தத்தின் நேரடி சாட்சியை என் வீட்டிற்குள்ளேயே என் கண் முன்பே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாய். இந்துவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்து, நான் சொல்வதை கேள். இந்த குழந்தைக்கு எந்த தவறும் தெரியாது. ராஜன் தன் கைகளை கூப்பியவாறே முன்னே வந்தான். போலீசார் இவனை அனாதை இல்லத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தனர். இவனது அம்மா இப்போது இந்த உலகத்தில் இல்லை. இவனை நான் எப்படி அனாதையாக விட்டுவிட முடியும்? இவன் என் இரத்தம், மீராவின் இரத்தம். இந்துவின் குரல் அவ்வளவு பயங்கரமாகவும் உரத்ததாகவும் இருந்ததால் ஜன்னல் கண்ணாடிகள் கூட அதிர்ந்தன. அப்படியானால் நான் யார்? உன் காலனிதானா? இந்த குழந்தை உன் இரத்தமாக இருக்கலாம் ராஜன். ஆனால் எனக்கு இது உன் துரோகத்தின் நேரடி சாட்சி மட்டும்தான். இவன் என் வீட்டில் இருக்க மாட்டான். சோபாவில் அமர்ந்திருந்த ராகுல் இந்துவின் கத்தலை கேட்டு உரக்க குரல் எழுப்பி அழுது கொண்டே சோபாவின் மூலையில் ஒடுக்கி கொண்டான். அவன் தனது சிறிய கைகளால் தன் காதுகளை பொத்திக் கொண்டான். அடுத்த சில நாட்கள் அந்த வீட்டிற்கு ஒரு பயங்கரமான கனவை போன்றிருந்தன. வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி கவ்வியது. போலீஸ் மற்றும் குழந்தைகள் நலக்குழுவின் சட்டப்பூர்வ நடைமுறைகள் நடைபெற்று வந்தன. 2 நாட்களுக்கு பிறகு DNA அறிக்கை வந்தது. ராகுல் ராஜனின் உயிரியல் வழிவந்த மகன்தான் என்பது அந்த அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. டைனிங் டேபிளில் கிடந்த அந்த அறிக்கை இந்துவிற்கு ஒரு மரண தண்டனை ஆணைக்கு சமமாக இருந்தது. அவள் முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். சட்டப்பூர்வ காவலுக்கான உரிமை ராஜனுக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் வீட்டிற்குள் ஒரு அறிவிக்கப்படாத போர் வெடித்திருந்தது. இந்து தன்னை படுக்கையறைக்குள் பூட்டிக் கொண்டாள். அவள் கல்லூரிக்கு செல்வதை நிறுத்திவிட்டாள். ராஜனுடன் பேசுவதை முழுமையாக தவிர்த்து விட்டாள். மறுபுறம் ராகுலின் மனநிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. தன் தாயின் மரணத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இருந்து அவனால் மீள முடியவில்லை. அவன் யாரிடமும் பேசுவதில்லை, எதையுமே கேட்பதுமில்லை. ராஜன் அவனுக்கு உணவு கொடுக்கும்போது அவன் 2 கவளம் சாப்பிட்டுவிட்டு அப்படியே விட்டு விடுவான். இரவு முழுதும் அவன் தூக்கத்தில் அம்மா அம்மா என்று முனகியவாறு பயந்து போய் எழுந்து உட்கார்ந்து கொள்வான். ஒரு நாள் காலையில் ராஜன் ராகுலின் அறைக்கு சென்றபோது ராகுல் படுக்கையை நனைத்திருந்ததை பார்த்தான். அந்த சிறுவன் அவமானத்தாலும் பயத்தாலும் போர்வையின் மூலையை பற்றிக்கொண்டு அழுது கொண்டிருந்தான். ராஜனின் கண்கள் கலங்கின. அவன் ராகுலை தழுவிக்கொண்டான். குளிக்க வைத்துவிட்டு போர்வையை மாற்றத் தொடங்கினான். அப்போது இந்து படுக்கையறை வாசலில் வந்து நின்றாள். அவளது கண்களில் ஆழ்ந்த வெறுமையும் மட்டுமே இருந்தது. என்ன, அப்பா ஆகும் ஆசை நிறைவேறிவிட்டது போலிருக்கிறது, இல்லையா என்று இந்து நையாண்டியாய் கூறினாள். ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள் ராஜன், இந்த வீடு என்னுடையதும் தான். இந்த குழந்தையை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவனது முகத்தில் எனக்கு உனது துரோகமும் அந்த பெண்ணின் நிழலும் தான் தெரிகிறது. இவனுக்காக எந்த உதவியையும் என்னிடம் கேட்க கவலைப்படாதே. இந்து, இதில் இந்த குழந்தையின் என்ன தவறு என்று ராஜன் இயலாமையுடன் கூறினான். நான் செய்த தவறுக்கு இவனை ஏன் தண்டிக்கிறாய்? இவனது அம்மா இறந்து விட்டாள். இவன் முற்றிலும் உடைந்து போய்விட்டான். அப்படியானால் நான் உடைந்து போகவில்லையா? இந்துவின் குரல் கம்மியது. எனது உணர்வுகள், எனது விசுவாசம் எல்லாமே கேலி கூத்தாகிவிட்டன. என் கணவனுக்கு ஒரு சட்டவிரோத குழந்தை இருக்கிறது என்று பக்கத்து வீட்டுக்காரர்களும் என் சொந்தக்காரர்களும் அறிந்தால் என் நிலை என்னவாகும் என்பதை பற்றி நீ ஒரு முறையாவது யோசித்ததுண்டா? தனக்குத்தான் குழந்தை பெற்றெடுக்க தெரியவில்லை, இப்போது கணவனின் பாவத்தை சுமக்கிறாள் என்று மக்கள் என்னை எள்ளி நகையாடுவார்களே. இந்து, ப்ளீஸ், குழந்தை பயப்படுகிறான் என்று ராகுலை தன் பக்கமாக இழுத்து கொண்டே ராஜன் கூறினான். பயமா? இந்துவின் கண்களில் கண்ணீர் கடலும் கோபத்தின் எரிமலையும் ஒன்றாக வெடித்தன. பயப்படுவது நான்தான் ராஜன். கடந்த 10 ஆண்டுகளாக வேறொரு இடத்தில் இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனுடன் தான் நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது
எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு தெரியாது இந்து, சத்தியமாக எனக்கு தெரியாது. மீரா அம்மாவாக போகிறாள் என்பதே எனக்கு தெரியாது என்று ராஜன் கெஞ்சினான். ஆனால் இந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனது படுக்கையறைக்கு சென்று உள்ளே தாளிட்டு கொண்டாள். அந்த இரவை அந்த 3 பேரும் விழித்திருந்தே கழித்தனர். ஒருவர் துரோகம் இழைக்கப்பட்டவர், மற்றொருவர் துரோகம் இழைத்தவர், 3வது நபருக்கோ துரோகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சிறுவன். மறுநாள் காலையில் அந்த வீட்டில் ஒரு கனமான மூச்சு முட்டும் அமைதி நிலவியது. காலை 7 மணி ஆகி இருந்தது. ராகுல் சோபாவிலேயே அமர்ந்திருந்தான். அவனுக்கு பசித்தது. ஆனால் அவனால் பேச முடியவில்லை. அவனது பார்வைகள் மீண்டும் மீண்டும் அந்த மூடப்பட்ட கதவின் மீதே சென்றன. நேற்றிரவு கோபமான அந்த ஆன்டி உள்ளே சென்ற கதவு அது. ராஜன் சமையலறைக்கு சென்று தானே காலை உணவு தயாரிக்க முயன்றான். அவன் ஒரு கிளாஸ் பாலுடன் ராகுலின் அருகில் வந்தான். மகனே, இதை குடி என்று ராஜன் அன்புடன் கூறினான். ராகுல் பால் கிளாஸை பற்றி கொண்டான். ஆனால் அவனது கண்கள் கலங்கின. நான் அம்மாவிடம் போக வேண்டும். எனக்கு இந்த வீடு பிடிக்கவில்லை. ராஜனின் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. அவன் குழந்தையை தழுவி கொண்டான். அப்போது படுக்கையறை கதவு திறந்தது. இந்து வெளியே வந்தாள். அவள் கல்லூரிக்கு செல்வதற்காக தயாராகி இருந்தாள். அவளது கண்கள் சிவந்திருந்தன. முகம் வாடியிருந்தது. ஆனால் அவளது பாவனைகளில் கடுமையான தன்மை இருந்தது. ராஜன் அவளை எதிர்பார்ப்புடன் பார்த்தான். இந்து, நீ காலை உணவு சாப்பிடவில்லையா? இந்து ராஜனை பொருட்படுத்தவே இல்லை. அவள் டைனிங் டேபிளுக்கு சென்று தன் பையை எடுத்துவிட்டு பேசினாள். நான் கல்லூரிக்கு செல்கிறேன். இந்து, ப்ளீஸ் பேசு. நாம் இவனை எப்படி சமாளிப்பது? சமூகத்திற்கு என்ன பதில் சொல்வது? நாம் ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ராஜன் இயலாமையுடன் கூறினான். இந்து வாசலில் நின்றாள். திரும்பாமலேயே அவள் கூறினாள், வழியை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் ராஜன். இது உன்னுடைய தவறு, உன்னுடைய பாவம். என்னிடமிருந்து எந்த உதவியையும் எதிர்பார்க்காதே. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த வீட்டில் இவன் இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும். கதவு பலத்த சத்தத்துடன் அடைபட்டது. ராஜன் அங்கேயே நின்றான். நாட்கள் செல்லத் தொடங்கின. சமூகத்தின் மற்றும் உறவினர்களின் பார்வையில் இருந்து தப்புவதற்காக ராஜன் ஒரு பொய்யான கதையை கட்டினான். ராகுல் தனது நண்பரின் மகனாகவும், சாலை விபத்தில் அந்த நண்பர் இறந்துவிட்டதாகவும், தற்காலிக ஏற்பாடு செய்யும் வரை அவன் தன்னிடம்தான் இருப்பதாகவும் அவன் தனது அயலவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவித்தான். ஒரு நாள் மாலையில் இந்து கல்லூரியிலிருந்து திரும்பிய போது ராஜன் தொலைபேசியில் தன் சகோதரியிடம் பொய் சொல்வதை இந்து கேட்டாள். ஆமாம் அக்கா, ரொம்ப பாசமான குழந்தைதான். இன்னும் சில நாட்கள்தான். அனாதை, ஆதரவற்றவன். நான் எப்படி முகத்தை திருப்பிக் கொள்ள முடியும்? ஃபோனை வைத்தவுடன் கதவருகே இந்து நிற்பதை கண்டான் ராஜன். அவளது முகத்தில் வெறுப்புணர்வு வெளிப்பட்டது. பொய் சொல்வதும் ஒரு கலைதான் ராஜன். அதில் நீ தலை சிறந்தவன் என்று இந்து நையாண்டி செய்தாள். உலகத்தின் முன் நீ ஒரு மகா மனிதனாக உருவெடுக்கிறாய். அனாதைக்கு அடைக்கலம் தருபவன் போல் காட்டிக்கொள்கிறாய். இதை கேட்பதற்கு எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் உண்மை என்ன? உண்மை என்னவென்றால், நீ உன்னுடைய சட்டவிரோதமான வாரிசுக்கு ஒரு பொய்யான பெயரின் துணையோடு சோறு போடுகிறாய். ராஜனின் தலை வெட்கத்தால் குனிந்தது. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்து, தெருவில் போய் இது என் மகன் என்று கத்தவா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீயே சொல். இதை நீ 8 ஆண்டுகளுக்கு முன்பே யோசித்திருக்க வேண்டும் ராஜன். அந்த மீராவுடன் நீ படுக்கையை பகிர்ந்து கொண்டபோது என்று இந்து கத்தினாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அருகில் நின்று கொண்டிருந்த ராகுல் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். சட்டவிரோதம் என்றால் என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் தன் காரணமாகத்தான் அவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. அவன் அமைதியாக தன் அறைக்கு சென்று தன் தாயின் புகைப்படத்தை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டு விசும்பினான். 1 மாதம் கடந்துவிட்டது.
இந்துவின் வாழ்க்கை ஒரு இயந்திரத்தைப் போல் மாறிவிட்டது. அவள் காலையில் எழுவாள், தன் சமையலை தானே செய்வாள், கல்லூரிக்கு செல்வாள், திரும்பி வந்து தன் அறைக்குள் தன்னை பூட்டிக் கொள்வாள். ராகுலின் உடைகள், அவனது பாத்திரங்கள் மற்றும் அவனது எந்த ஒரு பொருளையும் இந்துவின் பொருட்களிலிருந்து தனித்தனியாக வைக்க வேண்டும் என்று அவள் வீட்டு வேலைக்காரரிடம் தெளிவாக கூறிவிட்டிருந்தாள். எப்போதுமே துள்ளி திரிந்த ராகுல் இப்போது ஒரு பயந்த பறவையைப் போல மாறிவிட்டிருந்தான். ராஜன் அவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடிந்த அத்தனை முயற்சிகளையும் செய்தான். அவன் ராகுலை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தான். அவனுக்காக விலை உயர்ந்த பொம்மைகளை கொண்டு வந்தான். ஆனால் அந்த சிறுவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அன்பு மட்டுமே. ஆண்டிக்கு தன்னை பார்ப்பது பிடிக்காது என்பதை ராகுல் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் இந்து ஹாலில் இருக்கும்போதெல்லாம் ராகுல் சோபாவின் பின்னால் அல்லது தனது அறைக்குள் ஓடிக்கொள்வான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில் ராஜன் ஏதோ அவசியமான வேலையாக வெளியே சென்றிருந்தான். வீட்டில் இந்துவும் ராகுலும் மட்டுமே இருந்தனர். வேலைக்காரன் விடுப்பில் இருந்தான். இந்து தனது அறைக்குள் அமர்ந்து தாள்களை திருத்திக் கொண்டிருந்தாள். ராகுல் தனது அறையில் விளையாடிக் கொண்டிருந்தான். ராகுலுக்கு மிகவும் பசித்தது. அவன் பயந்த காலடிகளுடன் வெளியே வந்து அமைதியாக சமையலறைக்கு சென்றான். பிஸ்கட் ஜாடி மேல் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்தது. ராகுல் ஒரு ஸ்டூலை இழுத்து அதன் மேல் ஏறி ஜாடியை எடுக்க முயன்றான். ஆனால் அவனது சிறிய கைகள் ஜாடி வரை சரியாக எட்டவில்லை. ஜாடி நழுவி விழுந்தது. கண்ணாடி உடையும் சத்தம் உரத்த ஒலியாக கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் இந்து திடுக்கிட்டு எழுந்து சமையலறையை நோக்கி ஓடினாள். அங்குள்ள காட்சியை கண்டதும் அவளது கால்கள் ஸ்தம்பித்து நின்றன. தரையில் கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடந்தன. பிஸ்கட்டுகள் எங்கும் பரவியிருந்தன. அந்த துண்டுகளுக்கு நடுவில் ராகுல் நடுங்கியபடி உட்கார்ந்திருந்தான். அவனது கால் பெருவிரல் அருகில் ஒரு பெரிய கண்ணாடி துண்டு குத்தியிருந்தது. அங்கிருந்து இரத்தக் கசிவு வழிந்து கொண்டிருந்தது. ராகுல் அழுது கொண்டே மேலே பார்த்தான். இந்துவின் கண்களை பார்த்ததும் அவனது பயம் உச்சகட்டத்தை அடைந்தது. இப்போது தனக்கு மிக கடுமையான அடி விழும் என்று அவன் நினைத்தான். எனக்கு பசித்தது என்று ராகுல் விக்கி விக்கி அழுதவாறே கத்தினான். அவன் தனது சிறிய கைகளால் கண்ணாடி துண்டுகளை அள்ள முயன்றான். இதனால் அவனது விரல்களிலும் கீறல்கள் ஏற்பட்டன. இந்து அங்கேயே வாசலில் நின்று கொண்டிருந்தாள். ஒரு மனிதன் என்ற முறையில் அவளது மனம் ஓடி சென்று அந்த குழந்தைக்கு உதவ வேண்டும், அவனது இரத்தத்தை துடைக்க வேண்டும் என்று ஏங்கின. ஆனால் அவள் அடியெடுத்து வைத்தவுடனேயே அவளது மூளை அவளை தடுத்து நிறுத்தியது. இல்லை இந்து, இவன் மீராவின் மகன். உனது வாழ்க்கையை நாசம் செய்த அந்த துரோகத்தின் அடையாளம் இவன். இந்துவின் உடல் நடுங்கியது. அவள் திடீரென நின்றுவிட்டாள். ஒரு வார்த்தை கூட பேசாமல், அந்த குழந்தையின் வழிந்தோடும் இரத்தத்தை கூட பார்க்காமல் திரும்பி தன் அறைக்கு சென்று கதவை தடாரென்று சாத்திக் கொண்டாள். சமையலறையில் அமர்ந்திருந்த அந்த 7 வயது பச்சிளம் குழந்தை இரத்தம் தோய்ந்த கைகளால் பிஸ்கட் துண்டுகளை அள்ளி எடுத்தபடி தனது கண்ணீரை தானே விழுங்கிக் கொண்டிருந்தான். அப்போது ராஜன் திரும்பி வந்தான். அவனிடம் சொந்த சாவி இருந்தது. அதனால் அவன் டோர்பெல்லை அடிக்காமலேயே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. குடையை மூடியபடியே ராஜன் ஹாலில் கால் வைத்தபோது அவனுக்கு ஏதோ விசித்திரமாகப்பட்டது. வீட்டில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. இந்து, ராகுல் என்று ராஜன் அழைத்தான். எந்த பதிலும் இல்லை. அப்போது அவனது பார்வை சமையலறை தரையின் மீது விழுந்தது. ராஜனின் கையிலிருந்து குடை நழுவி விழுந்தது. தரையில் கண்ணாடி துண்டுகள், இரத்தத் துளிகள் மற்றும் மூலையில் முழங்காலில் தலையை புதைத்து அமர்ந்திருந்த ராகுல் வலியை விட அச்சம் மேலோங்கியிருந்த அந்த நிலையில் குழந்தை உறைந்து போயிருந்தது. ராகுல்! ராஜன் கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓடினான். அவன் குழந்தையை தன் கைகளில் வாரி எடுத்து கொண்டான். ராகுல் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டான் ராஜன். ராஜன் உடனடியாக முதலுதவி பெட்டியை கொண்டு வந்தான்.
ராகுலின் காயங்களை சுத்தப்படுத்தி கட்டு போட்டான். அந்த முழு செயல்பாட்டின் போதும் அந்த சிறுவன் ஒரு கல் சிலையைப் போலவே அமர்ந்திருந்தான். அவன் ஒரு முறை கூட ஆ என்று வலி கூட குரல் எழுப்பவில்லை. 7 வயது சிறுவனின் இந்த மௌனம் எந்த கத்தலை விடவும் பயங்கரமாக இருந்தது. இது எப்படி நடந்தது மகனே? மேலும் இந்து எங்கே என்று ராஜன் நடுங்கும் குரலில் கேட்டான். ராகுல் தனது பெரிய பயந்த கண்களால் ராஜனை பார்த்தான் மற்றும் ஒரு மெல்லிய உயிரற்ற குரலில் கூறினான், எனக்கு பசித்தது. நான் அந்த ஜாடியை உடைத்து விட்டேன். நான் ஒரு கெட்ட பையன். ஆண்டிக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்காது. நீங்கள் என்னை திரும்ப அனுப்பிவிடுங்கள். ராஜனின் இதயம் வெடித்து விட்டது. அவன் ராகுலை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டான். குழந்தைக்கு உணவு ஊட்டி தூங்க வைத்த பிறகு ராஜன் கனத்த அடிகளுடன் இந்துவின் அறையை நோக்கி சென்றான். கதவு உள்ளிருந்து தாளிடப்படவில்லை. அவன் கதவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான். இந்து ஜன்னல் அருகில் நின்று கொண்டு வெளியே பெய்து கொண்டிருந்த மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகம் எந்த உணர்ச்சியுமின்றி இருந்தது. நீ மனிதனா இல்லை கல்லா இந்து? ராஜனின் குரலில் கோபத்தை விட வேதனைதான் அதிகமாக இருந்தது. அந்த குழந்தை வெளியே இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். ஆனால் நீ உன் அறைக்குள் உட்கார்ந்திருந்தாய். உனக்கு என் மீதுதான் வெறுப்பு. அந்த பாவம் அறியாத பச்சிளம் குழந்தையிடம் ஏன் பழி வாங்குகிறாய்? இந்து மெதுவாக திரும்பினாள். அவளது கண்களில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. பாவம் அறியாததா? இந்துவின் இதழ்களில் ஒரு கசப்பான புன்னகை ஊசலாடியது. அந்த குழந்தை உனக்கு பாவம் அறியாதவனாக இருக்கலாம் ராஜன். ஆனால் எனக்கு அவன் என் 10 ஆண்டுகால துரோகத்தின் நேரடி சாட்சி. நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் மீராவுடன் நீ கழித்த இரவுகள் என் நினைவுக்கு வருகின்றன. அந்த குழந்தையை நான் கட்டிப்பிடிக்க வேண்டும் என்றும் அவனது காயத்திற்கு மருந்து போட வேண்டும் என்றும் நீ விரும்புகிறாயா? அப்படியென்றால் கேட்டுக்கொள் ராஜன். என் சொந்த காயங்கள் அவ்வளவு ஆழமானவை. அவற்றிலிருந்து இன்றளவும் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. நான் அவனது தாய் அல்ல. என்னிடம் தாய்மையை எதிர்பார்க்காதே. ஆனால் மனிதாபிமானம் இருக்கிறதே. ராஜன் கத்தினான். மனிதாபிமானத்தை நீ எங்கே விட்டுவிட்டு வந்தாய் ராஜன்? நீ அந்த பெண்ணுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டாயே. அப்பொழுது எங்கே சென்றது மனிதாபிமானம்? இந்துவின் இந்த ஒரே கேள்வி ராஜனை எப்போதுமே ஆயுதமற்று நிற்க வைத்துவிடும். அந்த இரவுக்கு பிறகு ராகுல் கடுமையாக உடைந்து போனான். மன உளைச்சலின் தாக்கம் அவனது உடலில் தெரியத் தொடங்கியது. அவன் இரவில் படுக்கையை நனைக்கத் தொடங்கினான். தூக்கத்தில் திடீரென்று கத்திக்கொண்டு விழித்தெழுவான். இன்னும் சில நாட்கள் கடந்தன. தீபாவளி பண்டிகை வந்தது. பொதுவாக ராஜன் மற்றும் இந்துவின் வீட்டில் தீபாவளி திருவிழாவின் ஆரவாரம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் இந்த முறையோ அந்த வீட்டில் வெளிச்சத்தை விட இருள்தான் அதிகமாக இருந்தது. தீபாவளி திருவிழாவை முன்னிட்டு ராஜனின் உறவினர்கள் சில பேர் வீட்டிற்கு வந்திருந்தனர். வரவேற்பறையில் டீ மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கும் படலம் நடந்து கொண்டிருந்தது. ராகுல் தனது அறைக்குள் அடைபட்டிருந்தான். ராஜனின் பெரியப்பா டீ கப்பை மேஜை மீது வைத்துவிட்டு, ராஜன், உனது நண்பனின் அனாதை குழந்தைக்கு நீ அடைக்கலம் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். மிக சிறந்த நற்காரியத்தை செய்திருக்கிறாய் மகனே. அவன் எங்கே? அவனை ஒரு முறை கூப்பிடு என்றார். ராஜன் தயங்கினாலும் ராகுலை வெளியே அழைத்து வர வேண்டியதாயிற்று. ராகுல் பயந்த காலடிகளுடன் வெளியே வந்தான். அட வா, ரொம்ப பாசமான குழந்தைதான், பெரியப்பா கூறினார். ஆனால் ராஜன், ஒரு ஆச்சரியமான விஷயம். இவனது முகம் உன்னோடு ஒத்துப்போகிறது. சரியாக உன் கண்களைப் போன்ற கண்கள்தான் இவனுக்கும் இருக்கிறது. இது ஒரு சாதாரணமான கருத்தாக தோன்றியது. ஆனால் ராஜனுக்கும் இந்துவுக்கும் இது ஒரு வெடிகுண்டு வெடித்தது போன்றிருந்தது. ராஜனின் முகம் வெறித்து போனது. இந்துவின் முகத்தில் ஒரு நக்கல் கலந்த கூர்மையான புன்னகை வந்துவிட்டது. அவள் டீ கப்பை மேஜை மீது வைத்துவிட்டு, கண்டிப்பாக மாமா, கண்கள் ஒத்துப்போகத்தானே செய்யும். கடைசியில் இரத்த உறவு அல்லவா, இல்லையா ராஜன் என்று கூறினாள். ராஜன் இந்துவை கோபத்துடன் முறைத்தான்.
ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். அது ஒரு விளையாட்டுத்தனமான பேச்சு என்று உறவினர்கள் நினைத்தனர். ஆனால் அந்த அறையின் பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்திருந்தது. அடுத்த வாரம் ராகுலின் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் இருந்தது. வங்கி சார்ந்த மிக அவசியமான தணிக்கை பணிக்காக ராஜன் சென்னை செல்ல வேண்டியிருந்தது. ராஜன் மிகவும் கெஞ்சியதால் வேறு வழியின்றி இந்துவும் ராகுலின் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு செல்ல ஒப்புக்கொண்டாள். ஏனென்றால் அவளது கல்லூரி வழியில்தான் இருந்தது. வகுப்பு ஆசிரியர் இந்துவை அவனது தாயாகவே நினைத்து மேஜை மீது ஒரு ஃபைலை வைத்தார். ஆசிரியரின் முகத்தில் ஆழ்ந்த கவலை வெளிப்பட்டது. மேடம், ராகுல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் யாரிடமும் பேசுவதில்லை, சரியாக சாப்பிடுவதும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் விட பயங்கரமான விஷயம் என்னவென்றால், ஆசிரியர் சில ஓவியங்களை வெளியே எடுத்தார். சிவப்பு மற்றும் கருப்பு வண்ண கிரையான்களால் வரையப்பட்ட அந்த படங்களை பார்த்ததுமே இந்துவின் மூச்சு திணறத் தொடங்கியது. முதல் படத்தில் ஒரு சிறு குழந்தை கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது படத்தில் கோபத்தை வெளிப்படுத்தும் ஒரு பெரிய பயங்கரமான கரிய நிழல் இருந்தது. மூன்றாவது படத்தில் தீப்பிடித்து எரியும் ஒரு வீடு இருந்தது. மேடம், குழந்தைகள் இது போன்ற படங்களை எப்போது வரைவார்கள் என்றால் அவர்கள் கடுமையான அச்சத்தில் இருக்கும்போதுதான். என்னை மன்னிக்கவும், ஆனால் இந்த குழந்தைக்கு வீட்டிலிருந்து அன்புக்கு பதிலாக பயம்தான் கிடைக்கிறது என்று தோன்றுகிறது. அவன் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறான் என்று ஆசிரியர் கூறினார். பயமா? இந்த ஒரே வார்த்தை இந்துவின் உள்ளே எழுப்பியிருந்த வெறுப்பின் சுவரில் ஒரு விரிசலை ஏற்படுத்தியது. கண்ணாடி துண்டுகளுக்கு நடுவில் இரத்தம் தோய்ந்த கைகளுடன் அமர்ந்திருந்த ராகுலின் பயந்த முகம் அவளது கண்களுக்குள் வந்து சென்றது. ஆனால் இந்து தன் உணர்ச்சிகளை சட்டென்று கட்டுப்படுத்தி கொண்டாள். நான் பார்த்து கொள்கிறேன் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தவாறு அவள் உடனடியாக எழுந்து வெளியே சென்று காரை நோக்கி நடந்தாள். ஆனால் அன்றைய தினம் கல்லூரியில் அவளால் ஒரு விரிவுரையை கூட சரியாக நடத்த முடியவில்லை. நவம்பர் மாத குளிர் சென்னையில் காலடி எடுத்து வைத்திருந்தது. அன்றிரவு ராஜனுக்கும் இந்துவுக்கும் இடையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பயங்கரமான சண்டை வெடித்தது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் விவகாரத்தை குறிப்பிட்டு இந்துவை ராஜன் கேள்வி கேட்டான். ராகுல் மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஆசிரியர் கூறினார். இந்து, உன்னால் எப்படி இவ்வளவு அலட்சியமாக இருக்க முடிகிறது என்று ராஜன் கத்தினான். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் ராஜன்? அவனுக்கு ஆரத்தி எடுக்கவா? இந்துவும் கோபமாக பொரிந்து தள்ளினாள். இவனது முகம் ஒவ்வொரு நொடியும் உனது துரோகத்தை தான் எனக்கு நினைவூட்டுகிறது. ஒன்றில் இவனை ஏதேனும் ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு, அல்லது ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்துவிடு. இல்லையென்றால் ஒரு நாள் நான் இந்த வீட்டை விட்டு சென்று விடுவேன். இந்துவின் குரல் எந்த அளவுக்கு உரத்ததாக இருந்ததென்றால் அது மூடிய கதவுகளையும் கடந்து கதவுக்கு பின்னால் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறுவனின் காதுகளை சென்றடைந்தது. ராகுல் நின்ற இடத்திலேயே உறைந்து போனான். என் காரணமாகத்தான் ஆண்டி வீட்டை விட்டு போய்விடுவார்கள். அந்த 7 வயது குழந்தையின் மூளை அந்த சூழலை தன் விதமாக புரிந்து கொண்டது. தன் காரணமாகத்தான் அப்பாவும் ஆண்டியும் கவலைப்படுகிறார்கள் என்று அவன் நினைத்தான். தான் மட்டும் சென்றுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பினான். நள்ளிரவு 2 மணி ஆகியிருந்தது. ராஜனும் இந்துவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். ராகுல் தனது படுக்கையிலிருந்து எழுந்தான். அவன் தனது பள்ளிப்பையை எடுத்தான். அதில் 2 ஜோடி உடைகளை திணித்துவிட்டு தனது தாயின் ஒரு புகைப்படத்தையும் வைத்து பையின் ஜிப்பை மூடினான். அவன் தனது ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு அரவமில்லாமல் வீட்டின் பிரதான கதவை நோக்கி நடந்தான். அவன் ஒரு ஸ்டூலை வைத்து அதன் மேல் ஏறி கதவின் தாழ்பாலை திறந்தான். வெளியே சென்னையின் குளிரும் அடர்ந்த பனிமூட்டமும் இருந்தது. ராகுல் ஒரு முறை கடைசி தடவையாக அந்த வீட்டை பார்த்துவிட்டு இருளுக்குள் மறைந்தான். அடுத்த நாள் காலையில்
அந்த வீட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலை 7 மணிக்கு ராஜன் ராகுலை எழுப்புவதற்காக அவனது அறைக்கு சென்றபோது படுக்கை காலியாக இருந்தது. வீட்டின் கதவு பாதியாக திறந்திருந்தது. வெளியே இருந்த குளிர்காற்று உள்ளே வீசி கொண்டிருந்தது. ராகுல், ராகுல்! ராஜன் ஒரு வெறி பிடித்தவனைப் போல வீடு முழுவதும் ஓடினான். இந்துவும் தனது தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு வெளியே வந்தாள். என்ன ஆயிற்று ராஜன்? காலையிலேயே ஏன் கத்துகிறாய்? ராகுல் வீட்டில் இல்லை இந்து. அவனது பையும் இல்லை. அவன் போய்விட்டான். ராஜன் சோபாவில் சோர்வாக சரிந்தான். அவனது கைகளும் கால்களும் நடுங்கின. இந்து ஒரு கணத்திற்கு அதிர்ந்து போனாள். போய்விட்டானா? என்ன அர்த்தம்? ஒரு 7 வயது குழந்தை எங்கே செல்வான்? இதையெல்லாம் நீதான் செய்தாய் இந்து என்று ராஜன் கத்தினான். நேற்றிரவு நீ பேசிய அந்த பேச்சுக்கள் அவனை வீட்டை விட்டு ஓடிப்போக தூண்டி இருக்கிறது. என் மகனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ராஜன் உடனடியாக தன் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். இந்து அங்கேயே ஸ்தம்பித்து நின்றாள். ஆரம்பத்தில் இது ராகுலின் ஏதேனும் நாடகமாகத்தான் இருக்கும் என்றும் அவன் பக்கத்து பூங்காவில்தான் எங்கேயாவது மறைந்திருப்பான் என்றும் அவள் நினைத்தாள். ஆனால் நேரம் செல்லச் செல்ல ராகுலை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் இந்துவின் தவிப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. மதியம் 2 மணி ஆகியிருந்தது. ராஜன் காவல் நிலையத்தில் காணவில்லை என்று புகார் அளித்திருந்தான். போலீசார் வீட்டிற்கு வந்திருந்தனர். செய்தி சேனல்களில் குழந்தைகளை கடத்துவது, மனித கடத்தல் மற்றும் விபத்துகள் குறித்த செய்திகள் நாளும் வந்து கொண்டிருந்தன. தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. குளிரில் நடுங்கி ஒரு அனாதை குழந்தை நடைபாதையில் இறந்த செய்திதான் அது. அதை கண்டதும் இந்துவின் கையிலிருந்து டிவி ரிமோட் நழுவி கீழே விழுந்தது. திடீரென ராகுலின் அந்த வாடிய முகம், இரத்தம் தோய்ந்த அவனது கால் மற்றும் அவனது அந்த பயங்கரமான ஓவியங்கள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. அந்த குழந்தை ராஜனின் மகனாக இருக்கலாம். ஆனால் அந்த தந்தை செய்த தவறுக்கு மரண தண்டனையா? அந்த சிறுவனின் உயிரை பலி கொடுத்தா தனது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள பார்க்கிறாள். மாலை 5 மணி ஆகியிருந்தது. வெளியே பனிமூட்டம் அதிகரிக்க தொடங்கியிருந்தது. வெப்பநிலையும் வேகமாக குறைந்து கொண்டிருந்தது. இத்தனை நாட்களில் இன்றைக்குத்தான் முதல் முறையாக இந்து ராஜனின் துரோகத்தை மறந்துவிட்டு இந்த கொடூரமான நகரத்தின் ஏதோ ஒரு பரிச்சயமற்ற சாலையில் பசியோடும் தாகத்தோடும் பயத்தோடும் அலைந்து கொண்டிருக்கும் அந்த 7 வயது குழந்தையை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்தாள். இந்து தனது கோட்டை அணிந்து கொண்டு காரின் சாவியை எடுத்துக்கொண்டு ராகுலை தேட புறப்பட்டாள். முழு நகரமும் அடர்ந்த பனிமூட்டத்தின் வெண்கல போர்வையில் போர்த்தப்பட்டிருந்தது. பார்வைத்திறன் மிகவும் குறைவாக இருந்தது. 10 அடிகள் தொலைவில் நின்று கொண்டிருக்கும் மனிதன் கூட ஒரு மங்கலான நிழல் போலத்தான் தெரிந்தான். இந்த இரக்கமற்ற சாலைகளில்தான் 7 வயது ராகுல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தான். தான் எங்கே செல்கிறோம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவனது மூளையில் ஒரே ஒரு சிந்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. நான் ரொம்ப தூரம் செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆண்டி வீட்டை விட்டு போய்விடுவார்கள். அவனது கால்களில் காலணிகள் இருந்தன. ஆனால் அந்த மெல்லிய ஜாக்கெட்டால் குளிரை தாங்க முடியவில்லை. பசியின் காரணமாக அவனது வயிறு வதங்கியது. நடந்து நடந்து அவன் ஆனந்த் விகார் பேருந்து நிலையத்தின் வெளிப்பகுதியை அடைந்திருந்தான். அந்த பகுதி இரவு நேரத்தில் சமூக விரோதிகள், போதைப்பொருள் பயன்படுத்துவோர் மற்றும் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிடும். சாலையோரம் இருந்த ஒரு குப்பை தொட்டியின் அருகில் சில தெருநாய்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தன. ராகுல் பயந்து போய் ஒரு பழைய மூடப்பட்ட கடையின் திண்ணையில் சுருண்டு அமர்ந்தான். அவன் தனது சிறிய பையை திறந்து தன் நடுங்கும் கைகளால் தனது தாயின் அந்த புகைப்படத்தை வெளியில் எடுத்தான். அம்மா, எனக்கு ரொம்ப குளிர்கிறது. அவன் விசும்பியவாறே அந்த புகைப்படத்திடம் பேசத் தொடங்கினான். அப்பா நல்லவர்.
ஆனால் ஆண்டிக்கு என் முகத்தை பிடிக்காது. நீங்கள் ஏன் என்னை உங்களிடமே அழைத்து கொள்ளக்கூடாது? அப்போது அந்த வழியாக 2 நபர்கள் சென்றனர். அவர்கள் கிழிந்த போர்வைகளை போர்த்தியிருந்தனர். அவர்களது நடை தள்ளாடிக் கொண்டிருந்தது. அவர்களில் ஒருவனின் பார்வை தனியாக உட்கார்ந்திருந்த அந்த சிறுவன் மீது விழுந்தது. அந்த மனிதன் ராகுலை நோக்கி நடந்தான். ஏய் பையனே, இவ்வளவு இரவில் இங்கே என்ன செய்கிறாய்? உன் அப்பா எங்கே? என்று அந்த மனிதன் தன் பீடியை தரையில் போட்டு தேய்த்தவாறே கேட்டான். அவனது வாயிலிருந்து மதுவாடை வீசியது. ராகுல் பயத்தால் பின்னால் நகர்ந்தான். எனக்கு தெரியாது. அந்த மனிதன் ராகுலின் கையை பற்றி கொண்டான். வா என்னுடன், நான் உன்னை உங்கள் வீட்டில் விட்டுவிடுகிறேன். ராகுலின் உள்ளூர ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது. பள்ளியில் ஆசிரியர் நல்ல தொடுதல் மற்றும் கெட்ட தொடுதல் பற்றியும் அந்நிய நபர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது பற்றியும் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மனிதன் ராகுலை இழுக்க முயன்றதும் ராகுல் முழு பலத்துடன் அந்த மனிதனின் கையில் தன் பற்களால் கடித்தான். அந்த மனிதன் வலியால் கத்தினான். அவனது பிடி தளர்ந்தது. ராகுல் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடினான். அவன் பனிமூட்டத்தையும் இருளையும் கிழித்து கொண்டு பேருந்து நிலையத்தின் பின்னால் கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு கட்டிடத்தின் எல்லைக்குள் நுழைந்தான். அங்கு பெரிய சிமெண்ட் குழாய்கள் வைக்கப்பட்டிருந்தன. ராகுல் ஒரு குழாய்க்குள் நுழைந்து முழங்கால்களில் தலையை புதைத்து கொண்டு நடுங்கத் தொடங்கினான். வெளியே மரணம் காத்து கொண்டிருந்தது. உள்ளேயோ உறைந்து போகும் குளிர். மறுபுறம் இந்து தனது காரில் சாலைகளில் அவனை தேடி அலைந்து கொண்டிருந்தாள். அவள் ஒவ்வொரு பூங்கா, ஒவ்வொரு பேருந்து நிலையம், ஒவ்வொரு ரயில் நிலையத்திற்கு வெளியே காரை நிறுத்தி மக்களிடம் விசாரித்து கொண்டிருந்தாள். டிரைவிங் சீட்டில் அமர்ந்திருந்த இந்துவின் மனதிற்குள் ஒரு போரே நடந்து கொண்டிருந்தது. அவள் தன்னிடமே போராடி கொண்டிருந்தாள். நான் ஏன் அவனை தேட வேண்டும்? அவன் என் கணவனின் பரத்தைக்கு பிறந்த மகன். ஆனால் அடுத்த கணமே அவளுக்குள்ளிருந்த பெண்மை கத்தியது. அவன் வெறும் 7 வயது குழந்தைதானே. இந்து அவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால்? இந்து ஸ்டியரிங் வீலின் மீது தலையை புதைத்து கொண்டாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. இரவு 10 மணி ஆகியிருந்தது. காவல் நிலையத்தின் சூழல் பதற்றமாக இருந்தது. ராஜன் ஒரு பெஞ்சில் தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்தான். அவனது கண்கள் அழுது அழுது வீங்கி இருந்தன. அப்போது இந்து காவல் நிலையத்திற்குள் நுழைந்தாள். ராஜன் இந்துவை பார்த்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று இந்து நடுங்கும் குரலில் கேட்டாள். இன்ஸ்பெக்டர் கூறினார், மேடம், நாங்கள் முழு முயற்சியும் செய்து வருகிறோம். அனைத்து PCR வேன்களுக்கும் அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் குழந்தையின் புகைப்படத்தை அனுப்பிவிட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். குளிர்காலத்தில் NCR பகுதியில் மனித கடத்தல் கும்பல்கள் தீவிரமாக செயல்படும். குழந்தை ஏதேனும் தவறான நபர்களின் கைகளில் சிக்கிவிட்டால் அவனை கண்டுபிடிப்பது வைக்கோல் போரில் ஊசியை தேடுவதற்கு சமம். இதை கேட்ட ராஜன் விக்கி விக்கி அழுதுவிட்டான். என் குழந்தை, அவன் ரொம்ப பாவம். அவனால் சரியாக பேசக்கூட முடியாது. இன்ஸ்பெக்டர் ஒரு காவலரை கை காட்டிவிட்டு ராஜனிடம் கூறினார், சார், ஆனந்த் விகார் செல்லும் பாதையின் CCTV காட்சிகளை நாங்கள் கைப்பற்றியுள்ளோம். நீங்கள் ஒருமுறை அதை பார்க்கலாம். கணினி திரையில் காணொளி ஓடியது. மதியம் சுமார் 3 மணி இருக்கும். காணொளியில் ராகுல் சாலையோரமாக நடந்து செல்வது பதிவாகி இருந்தது. அவனது தோளில் அந்த சிறிய பை இருந்தது. திடீரென ஒரு அதிவேக லாரி அவனது அருகில் மிக நெருக்கமாக சென்றது. ராகுல் பயத்தால் சாலையின் கீழே விழுந்தான். அவன் அழுது கொண்டே எழுந்தான். தன் உடைகளை தட்டிவிட்டு மெல்ல மெல்ல நடக்கத் தொடங்கினான். திரையில் அந்த சிறிய பயந்த குழந்தையை பார்த்ததும் இந்துவின் நெஞ்சில் யாரோ கத்தியால் குத்தியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த படத்தில் ராகுல் அவ்வளவு தனிமையாகவும் எவ்வளவு ஆதரவற்றவனாகவும் காணப்பட்டான் என்றால் கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட உருகி விடுவார்கள்.
நான் என்ன செய்துவிட்டேன்? இந்துவின் உள்ளிருந்து ஒரு குரல் ஒலித்தது. நான் ஒரு அனாதை குழந்தைக்கு என் கணவனின் தவறுக்காக தண்டனை கொடுத்து விட்டேன். அந்த பாவம் அறியாத குழந்தைக்கு வாழும்போதே நரகத்தை கொடுத்து விட்டேன். திடீரென இந்து ராஜனின் தோள் மீது கையை வைத்தாள். ராஜன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். ராஜன், எழுந்திருங்கள். இந்துவின் குரலில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. நாம் கைகளை கட்டிக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. இந்த காட்சி ஆனந்த் விகார் பகுதியை காட்டுகிறது. நாம் அங்கேயே செல்வோம். எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம். ராஜனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நேற்றைய தினம் வரை அந்த குழந்தையை கண்ணால் பார்ப்பதற்கு கூட அவளுக்கு பிடிக்காது. ஆனால் இன்றோ அவள் ராகுலுக்காக ஒரு பெற்ற தாயைப் போல துடித்து கொண்டிருந்தாள். காவல்துறையின் ஒரு ஜீப்பும் ராஜனின் காரும் ஆனந்த் விகார் பேருந்து நிலைய பகுதியை அடைந்தன. நள்ளிரவு 2 மணி ஆகியிருந்தது. வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸாக குறைந்திருந்தது. NGO அமைப்பை சேர்ந்த சிலரும் காவல்துறையினருக்கு உதவ வந்திருந்தனர். அவர்கள் அந்த பகுதியை பிரித்து கொண்டு ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு குப்பை தொட்டியையும் மூடப்பட்ட ஒவ்வொரு கடையையும் தேடத் தொடங்கினர். ராகுல், மகனே ராகுல், ராஜனின் குரல் ஒலித்தது. இந்துவும் பைத்தியம் பிடித்தவளைப் போல ஓடிக்கொண்டிருந்தாள். அவளது உடைகள் முழுவதும் சேரும் தூசியும் அப்பியிருந்தன. ஆனால் அதை பற்றி அவளுக்கு எந்த கவலையும் இல்லை. ராகுல், என்னை மன்னித்துவிடு மகனே. ஒரு முறை என் கண்முன்னே வா என்று அவள் கத்திக் கொண்டிருந்தாள். இரவு 3 மணி ஆகியிருந்தது. அந்த பெரிய சிமெண்ட் குழாய்க்குள் ராகுலின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருந்தது. மரண குளிரானது அந்த சிறுவனை முழுமையாக முடக்கியிருந்தது. அவனது உதடுகள் நீல நிறமாக மாறியிருந்தன. குளிர் எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருந்ததென்றால் இப்போது அவனது உடல் நடுங்குவது கூட நின்றுவிட்டிருந்தது. அவனது சிறிய உடல் மெல்ல மெல்ல மரணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி அது. அவனது மூளை மரத்துப்போகத் தொடங்கியது. அவனது தாயார் தனக்கு முன்னால் நிற்பதாகவும் தன்னை அழைப்பதாகவும் அவனுக்கு தோன்றியது. அம்மா, ஆன்ட்டி என்னை அடிக்கவில்லை, நானாகத்தான் வந்தேன். நீங்கள் அப்பாவிடம் சொல்ல வேண்டாம். அவனது குரல் தொண்டையை விட்டு வெளியே வரவில்லை. அவனது கண்கள் பாரமாகி மூடத் தொடங்கின. அதை கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த கட்டிடத்தின் வெளிப்பகுதியிலிருந்து இந்துவும் 2 காவலர்களும் சென்று கொண்டிருந்தனர். அப்போது முள்வேலியின் மீது இந்துவின் பார்வை பட்டது. அங்கே வேலியின் கம்பியில் ஒரு துணித்துண்டு சிக்கியிருந்தது. இந்து சட்டென்று நின்றாள். அவள் தன் கையில் இருந்த டார்ச் ஒளியை அந்த துணியின் மீது பாய்ச்சினாள். அது ராகுல் அணிந்திருந்த ஜாக்கெட்டின் ஒரு பகுதியாகும். இன்ஸ்பெக்டர் சார், இங்கே வாருங்கள் என்று இந்து உரக்க கத்தினாள். காவலர் தன் டார்ச் ஒளியை வேலிக்குள் அடித்தார். அங்கே உள்ளே செல்வதற்கு ஒரு சிறிய வழி இருந்தது. அந்த இடத்தில் கம்பி அறுக்கப்பட்டிருந்தது. இந்து ஒரு கணமும் யோசிக்காமல் அந்த முள்வேலிகளுக்கு இடையில் நுழைந்து உள்ளே சென்றாள். அவளது கைகளில் ஆழமான வெட்டுகள் ஏற்பட்டன. இரத்தம் வழியத் தொடங்கியது. ஆனால் இந்துவுக்கு அந்த வலியின் உணர்வே இல்லை. உள்ளே சுற்றியும் செங்கற்களும் ஜல்லிக்கற்களும் சிமெண்ட் குழாய்களும் வைக்கப்பட்டிருந்தன. ராகுல், ராகுல். இந்து ஒவ்வொரு குழாய்க்கும் உள்ளே உற்று பார்த்து கொண்டே சென்றாள். அப்போது அவளது பார்வை 3வது குழாயின் உள்ளே சென்றது. அவள் அலறிவிட்டாள். ராஜன், அவன் இங்கே இருக்கிறான். அவள் முழங்கால்களால் ஊர்ந்து அந்த சிமெண்ட் குழாய்க்குள்ளே சென்றாள். அவள் ராகுலை தொட்டு பார்த்தபோது அவளது உடல் உறைந்து போயிருந்தது. ராகுலின் உடல் குளிர்ந்து விரித்திருந்தது. அவனது மூச்சு மிகவும் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்ததால் அவன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று கூட தெரியவில்லை. ராகுல், என் மகனே, கண்ணை திற. இந்துவுக்குள் அடங்கியிருந்த அந்த தாய்மை ஒரு எரிமலையைப் போல வெடித்தது. அவள் உடனடியாக தன் வெதுவெதுப்பான கோட்டை கழற்றி ராகுலின் குளிர்ந்த உடலில் போர்த்தினாள். அந்த குழந்தையை
தன் மார்போடு அணைத்து கொண்டாள். தன் உடலின் வெப்பத்தை கொண்டு அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற அவள் முயன்றாள். ராஜனும் காவல்துறையினரும் அங்கே வந்தடைந்தனர். ராஜன் தன் மகனின் நிலையைக் கண்டு அங்கேயே தரையில் சரிந்து விழுந்து கதறி அழுதான். இது அழுவதற்கான நேரமல்ல ராஜன், ஆம்புலன்ஸை கூப்பிடு, இவனை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கத்தியவாறே அவள் ராகுலை தன் கைகளில் தூக்கி கொண்டு முள்வேலிகளை தாண்டி இரத்த காயங்களுடன் வெளியே வந்தாள். காவல்துறையின் ஜீப் சைரனை ஒலிக்க விட்டபடி அருகில் இருந்த பெரிய மருத்துவமனை நோக்கி விரைந்தது. பின் இருக்கையில் இந்து ராகுலை தன் மார்போடு அணைத்தவாறே அமர்ந்திருந்தாள். அவள் இடைவிடாமல் ராகுலின் குளிர்ந்த கைகால்களை தேய்த்துவிட்டு கொண்டிருந்தாள். ராகுல், கண்ணை திற மகனே, ப்ளீஸ் என்று கூறியவாறே அவள் மீண்டும் மீண்டும் குழந்தையின் நாடியை பரிசோதித்து பார்த்தாள். அவனது குளிர்ந்து போன கன்னங்களை தட்டி கொடுத்தாள். பார் ராகுல், உன் அம்மா உன்னோடுதான் இருக்கிறாள். முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த ராஜன் திரும்பி தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்தான். நேற்றைய தினம் வரை இந்த குழந்தையை தன் வீட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என்று சபதம் எடுத்த அதே பெண்தான் இன்றைக்கு தன் முழு உயிரையும் கொடுத்து அந்த குளிர்ந்த விரைத்த உடலுக்குள் தனது மூச்சுக்காற்றை ஊடுருவ செய்ய போராடி கொண்டிருந்தாள். மருத்துவமனை சேர்ந்ததும் ராகுல் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டான். மருத்துவரின் முகத்தில் ஆழ்ந்த கவலை வெளிப்பட்டது. நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. நாடித்துடிப்பு குறைந்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரம் ரொம்ப கிரிட்டிக்கல் என்று கூறி ஐசியூவின் கதவு மூடப்பட்டது. வெளியே நின்று கொண்டிருந்த இந்துவின் கைகளில் குழாய்க்குள் ராகுல் தன் கைகளில் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்த அந்த புகைப்படம் இருந்தது. மீராவின் புகைப்படம். இந்து அந்த புகைப்படத்தை பார்த்தாள். ஆனால் இன்று அவளுக்கு மீரா மீது எந்தவிதமான வெறுப்பும் இல்லை. இன்று அவள் ஒரு செத்த தாயிடம் தனது பிள்ளையின் உயிரை பிச்சை கேட்கும் ஆதரவற்ற ஒரு பரிதாபமான பெண்தான். இவனை உன்னிடத்திற்கு அழைத்து செல்லாதே மீரா, இவனை என்னிடமே விட்டுவிடு. இவன் தாயின் குறை இவனுக்கு எப்போதுமே தெரியாதவாறு நான் பார்த்து கொள்வேன் என்று வாக்களிக்கிறேன் என்று கூறியவாறே இந்துவின் கண்களில் இருந்து குற்ற உணர்ச்சி கண்ணீர் பெருகியது. அவள் தரையிலேயே அமர்ந்திருந்தாள். அவளது உடைகள் சேரும் இரத்தமும் கலந்திருந்தன. முள்வேலியால் கீறப்பட்ட அவளது கைகளில் இருந்து இன்னும் லேசாக இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு காயங்களுக்கு கட்டுப்போட சொல்லி மருத்துவர்கள் கூறியதை அவள் மறுத்துவிட்டிருந்தாள். இந்து, குறைந்தபட்சம் உன் கைகளுக்காவது ட்ரெஸ்ஸிங் செய்து கொள், இல்லையென்றால் தொற்று ஏற்பட்டுவிடும் என்று ராஜன் ஒரு டீ கப் அவளது பக்கம் நீட்டியவாறு கூறினான். இந்து டீ குடிக்க மறுத்துவிட்டாள். அவள் காலியான பார்வையுடன் ராஜனை பார்த்துவிட்டு, ராஜன், அந்த 7 வயது குழந்தையின் ஆன்மாவில் நான் ஏற்படுத்திய காயங்களுடன் ஒப்பிடும்போது என் கையின் காயம் ஒன்றுமே இல்லை. இது எனது பிராயச்சித்தம். என் மகன் கண் விழிக்கும் வரை நான் இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நகரமாட்டேன் என்றாள். என் மகன். ராஜனின் காதுகளில் இந்த வார்த்தைகள் ஒரு இனிய இசையைப் போல ஒலித்தன. நேற்றைய தினம் வரை எந்த பெண்ணின் உள்ளுக்குள் வெறுப்பின் எரிமலை எரிந்து கொண்டிருந்ததோ, இன்றைக்கு அங்கே தாய்மையின் ஒரு குளிர்மயமான நதி ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஐசியூ கதவு திறந்தது. மூத்த குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் மாத்தூர் வெளியே வந்தார். இந்துவும் ராஜனும் அவரிடம் ஓடி சென்றனர். டாக்டர், எங்கள் குழந்தை எப்படி இருக்கிறான்? இந்துவின் குரலில் ஒரு தாயின் முழு வேதனையும் அடங்கியிருந்தது. டாக்டர் மாத்தூர் ஒரு பெருமூச்சு விட்டார். பாருங்கள், நேற்றிரவு முழுவதும் நமது மூச்செல்லாம் நின்று கொண்டிருந்தது போலத்தான் இருந்தது. குழந்தையின் உடல் வெப்பநிலை மிகவும் கீழிறங்கிவிட்டது. நாங்கள் ரெட் வார்மிங் டெக்னிக் முறையை பயன்படுத்தியுள்ளோம். நல்ல செய்தி என்னவென்றால் அவனது உடல் இப்போது வெப்பத்திற்கு சாதகமாக ஒத்துழைக்கிறது. நாடித்துடிப்பு சீராகி வருகிறது. அவன் மரணத்தையே வென்றுவிட்டான்.
இந்து தன் 2 கைகளையும் கூப்பி வானத்தை நோக்கி பார்த்துவிட்டு விக்கி விக்கி அழுதுவிட்டாள். ராஜன் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். ஆனால் டாக்டர் மாத்தூர் முகத்தில் தீவிரத்தோடு கூறினார், உடல் ரீதியான அதிர்ச்சியை விட அவன் மன ரீதியான அதிர்ச்சியில்தான் இருக்கிறான். அவன் சிறிது நேரம் சுயநினைவுக்கு வந்தபோது மிகவும் பயந்திருந்தான். அவன் மீண்டும் மீண்டும் சண்டை போடாதீர்கள், நான் போய்விடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுக்கு மருந்துகள் மட்டும் போதாது, பாதுகாப்பான மற்றும் அன்பான சூழல்தான் இப்போது தேவை. இந்துவின் இதயம் மீண்டும் குற்ற உணர்ச்சியால் நிறைந்தது. நான் அவனை பார்க்கலாமா? வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் என்று மருத்துவர் கூறினார். இந்து ஐசியூவிற்குள் சென்றாள். படுக்கையில் படுத்திருந்த ராகுலை பார்த்ததும் அவளது மூச்சு திணறியது. அவனது சிறிய உடலில் எண்ணற்ற குழாய்கள் இணைக்கப்பட்டிருந்தன. முகம் வெறித்து போய் மஞ்சள் நிறமாகி இருந்தது. இந்து மெதுவாக அவனது அருகில் சென்று அவனது சிறிய பலவீனமான கையை தன் கைகளுக்குள் பொத்திக்கொண்டு பேசினாள். நான் வந்துவிட்டேன் மகனே. இனி உன்னை யாரும் எங்கும் அனுப்ப மாட்டார்கள். உன் அம்மா வந்துவிட்டாள். 3வது நாள் ராகுலுக்கு முழுமையாக சுயநினைவு திரும்பியது. அவன் ஒரு தனி அறைக்கு மாற்றப்பட்டிருந்தான். ராகுல் மெதுவாக தனது கண்களை திறந்தான். தான் எங்கே இருக்கிறோம் என்பது அவனுக்கு புரியவில்லை. சுற்றிலும் வெள்ளை சுவர்கள், கையில் ட்ரிப் இணைக்கப்பட்டிருந்தது. அப்போது நாற்காலியில் தூங்கிக் கொண்டிருந்த இந்துவின் மீது அவனது பார்வை விழுந்தது. கடந்த 3 நாட்களாக இந்து சரியாக தூங்கியிருக்கவில்லை. ஆனால் அவளை கண்டதுமே ராகுலுக்குள்ளிருந்த அந்த பழைய பயம் மீண்டும் விழித்து கொண்டது. தான் மாட்டிக்கொண்டோம் என்றும் இனி ஆன்ட்டி தன்னை திட்டுவார்கள் என்றும் அவன் நினைத்தான். அவன் பயத்தின் காரணமாக தன் கையை உடனடியாக இழுக்க முயன்றான். அதனால் ஐவி ஸ்டாண்ட் அசைந்து ஒரு சிறிய சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் இந்துவின் கண்கள் உடனடியாக திறந்தன. ராகுல் விழித்துவிட்டான் என்பதையும் பயந்த கண்களுடன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதையும் அவள் கண்டாள். இந்து விரைவாக எழுந்து அவனது அருகில் சென்றாள். ராகுல், மகனே, நீ நலம்தானா என்று இந்து கேட்க, ராகுல் படுக்கையின் மூலையில் சுருண்டு கொள்ள முயன்றான். அவனது குரல் அப்போது மிகவும் பலவீனமாக இருந்தது. சாரி ஆண்டி, நான் வீட்டை விட்டு போகத்தான் முயன்றேன். அப்பாவும் நீங்களும் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான். தயவு செய்து என்னை போலீசிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். நான் கெட்ட பையன் இல்லை. 7 வயது குழந்தையின் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் இந்துவின் இதயம் வெடித்துவிட்டது. அவளது அகந்தையும் வெறுப்பும் நடத்திய போரில் அந்த பாவம் அறியாத பச்சிளம் குழந்தைதான் மிக கடுமையான காயங்களை சந்தித்திருந்தது. இந்துவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவள் ராகுலின் சிறிய கைகளை எடுத்து தன் கன்னத்தில் ஒத்தி கொண்டாள். இல்லை என் குழந்தையே, நீ கெட்டவன் இல்லை. உனக்கு இவ்வளவு துயரை கொடுத்த அந்த கெட்டவள் நான்தான் என்று விக்கி விக்கி அழுது கொண்டே அவள் கூறினாள். என்னை மன்னித்துவிடு மகனே, உன்னில் எந்த தவறும் இல்லை. நீயோ என் வீட்டிற்கு ஒரு கடவுளின் வடிவமாகத்தான் வந்திருந்தாய். ஆனால் நான் ஒரு நல்ல மனிதளாக கூட நடந்து கொள்ளவில்லை. ராகுல் ஆச்சரியப்பட்டான். ஆன்ட்டி தன்னை இப்படி அழுது கொஞ்சி பேசி அவன் பார்த்ததே இல்லை. இந்து தனது சேலை தலைப்பால் ராகுலின் கண்ணீரை துடைத்து விட்டாள். கேள் ராகுல், இனிமேல் நீ என்னை ஆன்ட்டி என்று அழைக்கக்கூடாது. நான் உன் மம்மி, நீ என் மகன், என் உயிர். என்னை விட்டுவிட்டு போவதாக நீ மீண்டும் ஒரு முறை சொன்னால் நான் செத்தே போய்விடுவேன். ராகுல் இந்துவின் கண்களுக்குள் பார்த்தான். அங்கு இப்போது எந்த வெறுப்பும் இல்லை. மாறாக கரை புரண்ட தாய்மை மட்டுமே இருந்தது. குழந்தைகள் மிகவும் அப்பாவித்தனமானவர்கள். பெரியவர்களைப் போல அவர்களால் பல ஆண்டுகளுக்கு வெறுப்பை மனதில் சுமந்து கொண்டிருக்க முடியாது. அவர்களுக்கு தேவைப்படுவது சிறிதளவு அன்பு மட்டுமே.
ராகுல் மெதுவாக தனது சிறிய கைகளை இந்துவின் கழுத்தை சுற்றிலும் வளைத்து புன்னகையுடன் அவளது தோளில் தனது தலையை பதித்து கொண்டான். நான் எங்குமே போக மாட்டேன் மம்மி என்று ராகுல் முணுமுணுத்தான். மம்மி, அந்த ஒரு வார்த்தை இந்துவிற்கு உலகத்தின் எந்த ஒரு உயரிய விருதை விடவும் விலை மதிப்பற்றதாக இருந்தது. 10 ஆண்டுகளாக தன் குழந்தை பேரின்மைக்காக அவள் பட்ட வேதனையை எல்லாம் அந்த ஒரு சொல்தான் முற்றிலும் போக்கிவிட்டது. காலம் அனைத்து காயங்களையும் ஆற்ற வல்லது. அதற்கு தேவையான மருந்து அன்பாக இருக்கும் பட்சத்தில். சென்னையின் குளிர்காலம் இப்போது அழகான வசந்த காலமாக மாறியிருந்தது. அந்த பருவநிலையைப் போலவே ராஜனின் வீடும் முழுமையாக மாறியிருந்தது. ஒரு காலத்தில் தனிமையின் பயங்கரமான மௌனம் மட்டுமே எதிரொலித்த அந்த வீட்டில் இப்போது பொம்மைகளின் சத்தமும் ஒரு குழந்தையின் கலகலப்பான சிரிப்பொலியும் நிறைந்திருந்தது. உளவியல் சிகிச்சையும் இந்துவின் எல்லையற்ற அன்பும் ராகுலுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருந்தன. இன்று ராகுலின் 8வது பிறந்த நாள். மாலையில் ராகுலின் பள்ளி நண்பர்களும் அவனது வகுப்பு ஆசிரியரும் கூட வந்திருந்தனர். ஆசிரியர் இந்துவிடம் கைகுலுக்கிவிட்டு பாராட்டினார். மேடம், ராகுலிடம் நீங்கள் செய்திருக்கும் இந்த மாயாஜாலம் வியக்கத்தக்கது. அவன் இப்போது எங்கள் வகுப்பிலேயே மிக மகிழ்ச்சியான பையனாகிவிட்டான். இந்து புன்னகையுடன் ராகுலை பார்த்தாள். இந்த மாயாஜாலத்தை நான் செய்யவில்லை மேடம், இவன்தான் செய்திருக்கிறான். தாய்மை என்பது எந்த இரத்த உறவின் பிணைப்புக்கும் கட்டுப்பட்டதல்ல. அது இதயத்திலிருந்து பிறக்கும்போது உருவாவதாகும். இரவு 10 மணி ஆகியிருந்தது. விருந்தினர்கள் அனைவரும் வீடுகளுக்கு சென்று விட்டனர். இந்து ராகுலின் அறைக்கு வந்தாள். அந்த அறை இப்போது வெறுமனே ஒரு விருந்தினர் அறை அல்ல. அதன் சுவர்களில் ஸ்பைடர்மேன் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. ராகுல் படுக்கையில் படுத்தவாறு புன்னகைத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியா என் ஹீரோ என்று கேட்டவாறே இந்து அவனது தலைமுடியை தடவி கொடுத்தாள். ரொம்ப என்ஜாய் பண்ணேன்மா, இதுதான் என்னுடைய பெஸ்ட் பர்த்டே என்று கூறிய ராகுல் இந்துவின் கையை பிடித்து கொண்டான். அவன் தன் தலையணைக்கு அடியில் கையை விட்டு ஒரு ஃபைலை வெளியில் எடுத்தான். மம்மி, உங்களுக்காக நான் ஒரு ரிட்டன் கிஃப்ட் தயாரிச்சிருக்கேன். ஆர்வத்துடன் அந்த ஃபைலை பிரித்தாள். உள்ளே ஒரு ஓவிய காகிதம் இருந்தது. ராகுல் முன்பு எவ்வளவு பயங்கரமான ஓவியங்களை வரைந்திருந்தான் என்பது இந்துவின் நினைவுக்கு வந்தது. ஆனால் அந்த காகிதத்தில் வரையப்பட்டிருந்ததை பார்த்ததும் இந்துவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அந்த காகிதத்தில் 3 பேர் வரையப்பட்டிருந்தனர். ஒரு மனிதன், ஒரு பெண் மற்றும் அவர்கள் இருவரின் கைகளை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கும் ஒரு குழந்தை. அந்த பெண்ணின் தலையின் மீது ஒரு மகுடம் வரையப்பட்டிருந்தது. மேலே நீல நிறத்தில் மை சூப்பர் மாம் என்று எழுதியிருந்தது. நான் உண்மையிலேயே உனது சூப்பர் மாம். இந்துவின் தொண்டை அடைத்து கொண்டது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கு நின்ற பாடில்லை. ராகுல் சட்டென்று எழுந்து இந்துவின் மார்போடு அணைத்து கொண்டான். நீங்கள் உலகத்திலேயே ரொம்ப நல்ல மம்மி. நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்து ராகுலை இறுக கட்டி கொண்டாள். இன்றைக்குத்தான் அவளுக்கு முழுமையடைந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது. அறையின் வாசலில் நின்று கொண்டிருந்த ராஜன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரில் அவனது சட்டை நனைந்திருந்தது. அவன் ஒரு பெரும் குற்றத்தை செய்திருந்தான். ஆனால் இன்றோ விதி அந்த குற்றத்தை கழுவி துடைத்திருந்தது. ராஜன் தனது ஈரமான கண்களை துடைத்துவிட்டு மெல்ல பால்கனிக்கு வந்து வானத்தை பார்த்தான். மழைக்கு பிறகு வானம் முற்றிலும் தெளிவாக இருந்தது. கோடிக்கணக்கில் விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன. ஆனால் அவற்றில் ஒரு விண்மீன் மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக பிரகாசித்து கொண்டிருந்தது. ராஜனின் உதடுகளில் ஒரு அமைதியான புன்னகை தவழ்ந்தது. ஒருவேளை மீரா வானத்திலிருந்து தனது குழந்தையை பாதுகாப்பான அன்பான கரங்களில் பார்த்து புன்னகைத்து கொண்டிருப்பாள் போலும். நண்பர்களே, ராகுலை தத்தெடுத்து வளர்க்க முடிவு செய்ததன் மூலம்
இந்து செய்தது சரியா? இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.